ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் அண்ட் டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்ப்போம், தென் நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் பார்ப்போம். வாட் இஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்? A logical operator are used to combine two or more conditions and return a boolean value. லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்றது டூ இல்லைன்னா மோர் தென் டூ கண்டிஷன்ஸை செக் பண்ணுவோம். அது ரிட்டர்ன் பண்ணுறது ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்ற பூலியன் ரிசல்ட் தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதை நம்ம எக்ஸாம்பிள்லேயே பார்ப்போம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ல என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ட் அப்படின்னா லாஜிக்கல் அண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லாஜிக்கல் ஆறு, லாஜிக்கல் நாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிம்பிள்லாம் நம்ம எக்ஸாம்பிள்லேயே பார்ப்போம். ஓகே, எக்லிப்ஸில் ஒரு நியூ கிளாஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிப்போம். நியூ கிளாஸில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்றதே நான் கொடுத்துட்றேன். எனக்கு மெயின் மெத்தட் வேணும், ஸோ நான் மெயின் மெத்தட் வந்து டிக் கொடுத்துறேன். இப்போ மெயின் மெத்தட் உள்ள என்ன பண்ணுறேன், இன்ட்டு ஏ ஈக்குவல் 10 அப்படின்றத கொடுக்குறேன். இன்ட்டு பி ஈக்குவல் 10 அப்படின்றதும் கொடுத்துறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ட்டு சி ஈக்குவல் 20, இன்ட்டு டி ஈக்குவல் 30 அப்படின்றத கொடுக்குறேன். ஒன்றில் சிம்பிள் 4 வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஏ ஈக்குவல் 10, பி ஈக்குவல் 10, சி ஈக்குவல் 20, டி ஈக்குவல் 30. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல 2 கண்டிஷன் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா, ஏ ஈக்குவல் பி அப்படின்றத செக் பண்ணுறேன். அண்டு சி லெஸ் தென் டி அப்படின்றத கொடுக்குறேன். நல்லா பார்த்துக்கோங்க, ஏ ஈக்குவல் பி, சி லெஸ் தென் டி. இப்போ இந்த அண்ட் அப்படின்றது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கம்பேர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணிட்டு என்ன வரும், ஏ ஈக்குவல் பி அப்படின்னா இங்கே என்ன இருக்குது 10, ஈக்குவல் பிலையும் 10 தான் இருக்குது. அண்டு சி லெஸ் தென் டி, இதில் 20, ஸோ லெஸ் தென் 30 அப்படின்றதா இருக்குது. இப்போ இந்த 2 கண்டிஷன் செக் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரூ அண்டு ட்ரூ அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணணும். இந்த லாஜிக்கல் அண்ட் அப்படின்றது 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, ட்ரூ அண்ட் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, ட்ரூ அப்படின்றது ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இதே கண்டிஷன் நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல ஏ ஈக்குவல் பி அப்படின்றத வைக்கிறேன். அண்டு சி ஈக்குவல் டி அப்படின்றத செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே என்ன ஆகுது பாருங்க, இதில் 10 ஈக்குவல் 10 அப்படின்றது இருக்கா. அண்டு சியில் என்ன இருக்குது 20 அப்படின்றது இருக்குது. ஈக்குவல் டியில் வந்து 30 அப்படின்றது இருக்குது. ஸோ இது செக் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு ட்ரூ அண்டு ஃபால்ஸ். இப்போ என்ன ஆகணும், லாஜிக்கல் அண்டு அப்படின்னா எப்பயுமே 2 கண்டிஷனுமே கம்பல்சரி ட்ரூவாக இருக்கணும். 2மே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும். ஏதாவது ஒன்று நமக்கு ஃபெயில் ஆனாலும் அது ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இங்கே இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ஸ். ஓகே, இது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னாலும் அது ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ட்ரூத் டேபிள் இருக்குது, அதை நீங்கள் நம்ப வச்சுக்கோங்க. லாஜிக்கல் அண்டுக்கான ட்ரூத் டேபிள் பார்த்தோம் அப்படின்னா, கண்டிஷன் 1 கண்டிஷன் 2 ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் வந்து நமக்கு ட்ரூ அப்படின்றது வரும். கண்டிஷன் 1 வந்து ட்ரூ, கண்டிஷன் 2 வந்து ஃபால்ஸ் அப்படின்னா ரிசல்ட் ஃபால்ஸ் தான் வரும். கண்டிஷன் 1 ஃபால்ஸு, கண்டிஷன் 2 வந்து ட்ரூ அப்படின்னா ஃபால்ஸ் தான் வரும். 2 கண்டிஷனுமே ஃபெயில் ஆனாலும் ஃபால்ஸ் ஆனாலும் நமக்கு ஃபால்ஸ் அப்படின்றது தான் பிரிண்ட் ஆகும். இது வந்து கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆர். நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆர் செக் பண்ண போகிறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல ஏ ஈக்குவல் பி, லாஜிக்கல் ஆருக்கு இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணணும். ஆறு சி லெஸ் தென் டி. இப்போ இந்த கண்டிஷன் பாருங்க, ஏ ஈக்குவல் பி அப்படின்னா ஏல நமக்கு என்ன இருக்குது 10 அப்படின்றது இருக்குது. ஈக்குவல் 10 லாஜிக்கல் ஆறு. சியில் நமக்கு என்ன இருக்குது 20 அப்படின்றது இருக்குது. லெஸ் தென் 30 அப்படின்றது. ஓகே, இந்த கண்டிஷன் என்ன ஆகும் அப்படின்னா ட்ரூ ஆறு ட்ரூ. இப்போ நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிறது ட்ரூ அப்படின்றது பிரிண்ட் ஆகும். நான் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க, ட்ரூ அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல ஏ ஈக்குவல் பி, ஆறு சி ஈக்குவல் டி. இப்போ என்ன ஆகுது பாருங்க, 10 ஈக்குவல் 10, ஆறு சியில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 20 ஈக்குவல் 30. இந்த கண்டிஷன் எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா, 10 ஈக்குவல் 10, ஸோ இது வந்து நமக்கு ட்ரூ அப்படின்றது வரும். ஆறு 20 ஈக்குவல் 30, இது வந்து நமக்கு ஃபால்ஸ் தான். ஸோ ட்ரூ கிடையாது, ஃபால்ஸு. ஓகே, இந்த லாஜிக்கல் ஆரில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒன்று 2 கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ அப்படின்றத ரன் பண்ணோம். இல்லைன்னா ஒரு கண்டிஷன், நீங்கள் நம்ம 2 கண்டிஷன் செக் பண்ணுறதுல ஏதாவது ஒன்று ட்ரூ ஆனாலும் நமக்கு ட்ரூ அப்படின்றத பிரிண்ட் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம அதை ரன் பண்ணுவோம் பாருங்க, எனக்கு ஒரு கண்டிஷன் வந்து இதில் ட்ரூ, ஸோ நமக்கு இங்கே ட்ரூ அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த லாஜிக்கல் ஆர் வந்து நமக்கு எப்போ ஃபெயில் ஆகும் அப்படின்னா, ரெண்டுமே ஃபால்ஸ் ஆனிச்சுன்னா மட்டும்தான். இப்போ நான் இதை நாட் ஈக்குவல்னு செக் பண்ணுறேன். ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படின்னா இப்போ 10 நாட் ஈக்குவல் 10,
ஆர் 20 ஈக்குவல் 30. இப்போ என்ன ஆகுது, ரெண்டுமே நமக்கு வந்து ஃபால்ஸ் ஆகும். இதுவுமே ஃபால்ஸா, இப்போ தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இங்கே பாருங்க லாஸ்ட்டில் ஃபால்ஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ லாஜிக்கல் ஆருக்கான ட்ரூத் டேபிள் பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷன் 1 கண்டிஷன் 2 ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு கொடுக்கும். ஒரு கண்டிஷன் நமக்கு ட்ரூ, இன்னொன்று ஃபால்ஸ் அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணோம். ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ், அனதர் கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணோம். ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படின்னா நமக்கு ஃபால்ஸ் அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் லாஜிக்கல் அண்ட் அப்படின்றது கம்பல்சரி ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் ட்ரூ, மற்றதெல்லாம் இதில் ஃபால்ஸாக வரும். லாஜிக்கல் ஆரில் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா போதும், ட்ரூ அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணும். லாஸ்ட் வந்து லாஜிக்கல் நாட்டு. இந்த நாட் என்ன பண்ணோம் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் ஏ ஈக்குவல் பி அப்படின்றது கொடுக்குறேன்னா இங்கே வர அவுட்புட்டை அப்படியே வைஸ் வர்சாவாக மாற்றி கொடுத்துரும். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஏ ஈக்குவல் பி அப்படின்றது என்ன இருக்குது, 10 ஈக்குவல் 10 அப்படின்றது இருக்கா. இது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ட்ரூவா. இந்த லாஜிக்கல் நாட் அப்படின்றது என்ன பண்ணோம்னா முன்னாடி வந்து நாட் அப்படின்ற ஆப்ரேஷன் போட்டிருக்கோம், இது நமக்கு சேஞ்ச் பண்ணி ஃபால்ஸ் அப்படின்றத மாற்றி விட்டுரும். ட்ரூவை ஃபால்ஸ்னு மாற்றும், ஃபால்ஸை ட்ரூன்னு மாற்றும். இதுதான் சிம்பிள். நான் இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் ஃபால்ஸ் அப்படின்றது வந்துச்சு. லாஜிக்கல் நாட்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளுமே நம்ம பார்ப்போம். ஓகே, இங்கே என்ன பண்ணுறேன், ஏ நாட் ஈக்குவல் பி அப்படின்றது கொடுக்குறேன். முன்னாடி வந்து நம்ம நாட் சிம்பிள் அப்படின்றத யூஸ் பண்ணணும். இது எப்படி செக் பண்ணி பாருங்கள், 10 நாட் ஈக்குவல் 20. இப்போ இது வந்து நமக்கு ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணோம். இந்த லாஜிக்கல் நாட் நமக்கு என்ன பண்ணி விட்றோம் அப்படின்னா ஃபால்ஸை ட்ரூ அப்படின்றத சேஞ்ச் பண்ணிடும். இங்கே ட்ரூ அப்படின்றது சேஞ்ச் ஆகிட்டு லாஸ்ட்டாக ட்ரூ அப்படின்றது பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைப்பு டெர்னரி ஆப்ரேட்டர் பார்ப்போம். A ternary operator is a short form of the if-else statement used to choose between two values based on a condition. டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்றது if-else ஸ்டேட்மெண்ட்டுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் தான். இது வந்து நம்ம என்ன if-else ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கல, பின்னாடி பார்ப்போம். அது எல்லாமே நமக்கு இது ஈஸியாக புரியும். இங்கே ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு வேல்யூ வந்து அது பிக் பண்ணிக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம டயக்ராம் நம்பிடுவாங்க. இங்கே வந்து நான் ஒரு கண்டிஷன் கொடுப்பேன். கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனிச்சு அப்படின்னா இங்கே இருக்க எக்ஸ்பிரஷன் 1 வந்து நமக்கு எடுத்துக்கும். இங்கே இருக்க கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆனிச்சு அப்படின்னா எக்ஸ்பிரஷன் 2 வந்து நமக்கு எடுத்துக்கும். இதுதான் கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒன்று இந்த எக்ஸ்பிரஷன் எடுக்கும், இல்லைன்னா இங்கே இருக்க எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கும். இந்த எக்ஸ்பிரஷன் அப்படின்றது ஒரு வேல்யூவாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சென்டென்ஸாக இருக்கலாம். இது நம்ம என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஓகே, இதுக்கு நான் ஒரு நியூ கிளாஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்றதே கொடுத்தாரேன். மெயின் மெத்தட் வேணும். ஸோ நான் மெயின் மெத்தட் டிக் பண்ணியாச்சு, ஃபினிஷ். இந்த மெயின் மெத்தட் உள்ள நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, இன்ட்டு ஏஜ் ஈக்குவல் 20 அப்படின்றது கொடுக்குறேன். இப்போ டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும். ஏஜ் கிரேட்டர் தென் 18 அப்படின்றத செக் பண்ணுறேன். கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்றத கொடுக்குறேன். இல்லை இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனிச்சு அப்படின்னா ஒரு கோலன் வச்சுட்டு நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்றத கொடுத்தேன். கண்டிஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுக்கணும், ஏஜ் கிரேட்டர் தென் 18 அப்படின்றத கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு கொஷின் மார்க் கொடுக்கணும். எக்ஸ்பிரஷன் 1 வந்து நான் இங்கே ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுறேன். இங்கே கோலன் வச்சுட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் 2 நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே வந்து லாஸ்ட்டாக செமிகோலன் வைக்கணும். வச்சாச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து வர ரிசல்ட்டை நீங்கள் இதை டேரெக்டாக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லேயும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அதை நம்ம ஒரு வேரியபிளையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இங்கேருந்து வர ரிசல்ட் என்ன இருக்குது, ஒன்று எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்றது வரும், இல்லைன்னா நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்றது வரும். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவா, ஸோ நான் ஸ்ட்ரிங் ரிசல்ட் அப்படின்றதுல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரிசல்ட் வேரியபிளை நான் இப்போ பிரிண்ட் பண்ண போகிறேன். ரிசல்ட் நாங்கள் பிரிண்ட் பண்ணியாச்சா? இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏஜில் நமக்கு வேல்யூ என்ன இருக்குது, 20 அப்படின்றது இருக்கா, கிரேட்டர் தென் 18. ஸோ கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ ஆனிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆகும். நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்க எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே இதில் போய் நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ என்னோட ஏஜ் வந்து 10 அப்படின்றது கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா செகண்ட் கண்டிஷன் என்ன ஆகும், ஏஜ் வந்து நமக்கு இங்கே 10ன்னு இருக்கா, 10 கிரேட்டர் தென் 18. ஸோ இப்போ இது வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆனிச்சுன்னா ரெண்டாவதாக என்ன எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுத்துருக்கோமோ அதை தான் நமக்கு எடுத்துகிட்டு பிரிண்ட் பண்ணணும். நான் இப்போ ரன் பண்ணுறேன். பாருங்க ஃபால்ஸ் ஆனதும் ஃபர்ஸ்ட் இதை விட்டுருச்சு, ரெண்டாவதாக இருக்கிறது நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஸோ இது நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ மட்டும் தான் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி எனக்கு ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணு அப்படின்னா அந்த நம்பரை நீங்கள் எங்கே பிரிண்ட் பண்ணலாம். பட் நம்பரை பிரிண்ட் பண்ணப்போ நம்ம என்ன கொடுக்கூடாது, டபுள் கோட்ஸ் கொடுக்கக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்குவாங்க. இப்போ நம்பர் நீங்கள் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஆப்ரேட்டர்ஸ் அவ்வளோ தான், எல்லா ப்ரோக்ராமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.